வெல்கம் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சம் எப்படி போடுறது அப்படின்றத லைவாக போர்டில் நான் உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லித்தரலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? லெஜரோட மீனிங் அண்ட் யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெஜர் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் லெஜரை என்ன ஃபார்மேட்டில் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் பார்த்தோம். தென் ப்ரொசீஜர் ஃபார் போஸ்டிங் பார்த்தோம். எப்படி ஜேர்னல் போடணும், ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜர் போடணுன்ற ஒரு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெஜர் பார்த்தோம். ஜேர்னலுக்கும் லெஜருக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோம். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 1 ஒரு சம் பார்த்துடலாம். அந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜேர்னல் போட்டு அதிலிருந்து லெஜர் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்மை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. பாசு அப்படின்றவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அமௌண்ட்டு 50,000. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேர்னல் போட்டு லெஜர் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே ஜேர்னல் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் லெஜருக்கு போகலாம். தேர்ட் லெசன் ஆல்ரெடி ஜேர்னல் அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரியா? அந்த ஜேர்னல் உங்களுக்கு தெரியல, சப்போஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஜேர்னல் பேசிக் எப்படி போடணுன்றதே சொல்லி கொடுத்து தான் லெஜர் போக போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னம்மா சொன்னேன்? பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. ஓகேவா? இப்போது இந்த டிரான்சாக்ஷனை எப்படி ஜேர்னலாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜேர்னல் எழுத போகிறீங்க. ஜேர்னல் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் பாசு அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போடணும். யாரோட புக்கு, அவங்க பேர் என்ன அப்படின்றத கண்டிப்பாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ஜேர்னல் என்ட்ரிஸ், ஃபார்மேட், ஜேர்னலோட ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். இதுதான் ஜேர்னலோட ஃபார்மேட். இதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன சொன்னோம்? பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. இதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? பாசு அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, தென் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும்? ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அந்த 3 அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? ரியல், நாமினல் அண்ட் பர்சனல். இல்லையா? நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேஷ் அப்படின்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். சரி, அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்ன? கேஷ் கம்ஸ் இன், அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? இப்போது பாசு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கேஷ் அப்படின்ற ஐட்டம் என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ இந்த கேஷை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஃபார்மேட், இதோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் உள்ளே வந்திருக்கு, அதனால் அதை நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா டெபிட் பண்ணணும். இன்னொரு அக்கௌண்ட் என்ன சொன்னேன்? பாசு அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட். இப்போது பாசு அப்படின்றது உங்களுக்கு நேமை பார்த்தாலே தெரியும், இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ பாசு அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு? பிஸ்னஸ்க்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னா கிவர். அப்போ அவரை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். இப்போ புரியுதாமா? இந்த ஒரு டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது, பாசு அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். இந்த 2ஐயும் பிரிக்கணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பிரிக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூலை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா இதில் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்னு பார்த்தோம், பாசு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும்னு பார்த்தோம். எப்பயுமே கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதும்போது இந்த கார்னர்லேருந்தே எழுத ஆரம்பிச்சிடணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்றது இந்த கார்னரில் எழுதணும், டெட்டார்னு. அதுக்கு முன்னாடி டேட், எந்த டேட்டில் அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார், எந்த இயரில் ஆரம்பித்தார் அப்படின்றத கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அதனால் இங்கே டேட் எழுதியிருக்கோம். 2017 ஜூன் 1 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தென் அவர் கேஷாக 50,000 போட்டிருக்காங்க, பிஸ்னஸ் கேபிட்டலில் போட்டிருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல். என்னம்மா ஜேர்னல்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் டெபிட்டில் 50,000, கிரெடிட்டில் 50,000. ஓகேவா? கண்டிப்பாக இந்த கீழே இருக்கிற நரேஷன் எழுதியே ஆகணும். இந்த நரேஷன் என்ன அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனோட, இந்த ஜேர்னலோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். இந்த ஜேர்னல் எதை பற்றி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் கீழே இங்கே நம்ம நரேஷனில் எழுதியிருக்கோம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா?
செகண்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் பேயிங் கேஷ் 6000. ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்? 6000க்கு வாங்கியிருக்கோம். கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்போ அகெயின் இங்கேயும் நமக்கு ஒரு டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் வரும்னு சொன்னோம். இங்கேயும் அதே மாதிரி 2 அக்கௌண்ட் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் தான் இல்லையா? ஸோ இங்கே 2 பர்ச்சேஸும் கேஷும். இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரப்போகுது, கேஷ் அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட முடியும். சரி, பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழேப்பா வரும்? நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும் இல்லையா? அதாவது எக்ஸ்பென்சஸ், இன்கம் இதெல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ பர்ச்சேஸோட அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். நாமினலோட கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸா இன்கம்மா? ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது கேஷை என்ன பண்ணுவோம்? அவங்கக்கிட்ட கொடுத்து தான் ஒரு குட்ஸை வாங்க முடியும். கேஷ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்போ இங்கே இந்த எக்ஸ்பென்சஸ் அதாவது பர்ச்சேசஸை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். தென் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அப்படின்றது எதுக்கு கீழே வரப்போகுது? நமக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரப்போகுது. ரியல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது? வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான் இல்லையா? அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் வெளியே போனதுனால கிரெடிட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த செகண்ட் டிரான்சாக்ஷனோட ஜேர்னல் பார்த்துடலாம். பர்ச்சேஸை என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? டெபிட் பண்ணணும். கேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 2 எழுதும்போது எப்பயுமே இப்படி 1 இன்ச் இல்லை 2 இன்ச் நோட்டில் டெபிட்டுக்குள்ளே தள்ளி உள்ளே தான் எழுதணும். எழுதும்போது 2 ஸ்டார்ட் பண்ணி தான் எழுதணும். சரியா? 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கம்மா? 6000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட நரேஷன் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். அவ்வளோதான். உனக்கு இந்த நரேஷன் சென்டென்ஸாக எழுத தெரில அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சம்மில் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை ஷார்ட்டாக எடுத்து எழுதிடுங்க போதும். இப்போ தேர்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். தேர்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூன் 7ல் பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ் 10,000. அதாவது செகண்ட் டிரான்சாக்ஷன் மாதிரியே தான், ஆனால் இங்கே வந்து கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட்னா என்னம்மா? கடன். கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இப்போது இதில் என்ன 2 அக்கௌண்ட் வரப்போகுது? இந்த அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரப்போகுது? கோல்டன் ரூல் என்ன? டிரான்சாக்ஷன் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். பர்ச்சேஸ்ட் மிஷினரி அண்ட் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ் 10,000. இதில் 2 அக்கௌண்ட் என்னென்னது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் ஹரிஷ் அக்கௌண்ட். ஏன் ஹரிஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபர்னிச்சரும் கேஷும் சொன்னோம். இப்போ பர்ச்சேஸும் ஹரிஷும் சொல்கிறோம். ஏன்னா இங்கே கேஷ் உள்ளே என்ட்ரே ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். அதனால் நமக்கு கேஷ் வந்து உள்ளே வராது. ஹரிஷ் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா நம்ம ஹரிஷ்க்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஹரிஷ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டு இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இங்கேயே நம்ம என்ட்ரியில் போட போகிறோம். சரியா? இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரும்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாமினலுக்கு கீழே வரும். நாமினல் அப்படின்னு வரும்போது அது பர்ச்சேஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸை நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹரிஷ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஹரிஷ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது ரூல் என்ன? கோல்டன் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேவா? இப்போ இந்த ஹரிஷ் அப்படின்றவர் யார் அப்படின்னா கிவர். நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு, கடனுக்கு கொடுத்துருக்காரு குட்ஸு. ஸோ அவர் யார் அப்படின்னா கிவர். அதனால் அவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜேர்னல் பார்த்துடலாமா? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட். மிஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம், ஹரிஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
கிளியர் ஆயிடுச்சா? எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000 10,000. இப்போ நம்ம இதே மிஷினரியை கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 கேஷ்ன்னு போட்டிருப்போம். நம்ம கேஷ் கொடுக்காதனால யாருக்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கினோமோ அவங்களோட பேரை போட்டிருக்கோம் டு ஹரிஷ் அக்கௌண்ட்டுன்னு. ஓகேவாம்மா? நரேஷன் எழுதணும். மிஷினரி பாட் ஆன் கிரெடிட் அப்படின்னு நம்ம நரேஷன் எழுதியிருக்கோம். 4th டிரான்சாக்ஷன் ஜூன் 10ல் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். கேஷ் 4,000. இப்போ இதில் என்ன 2 அக்கௌண்ட் வருது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் வருது. என்னென்ன அக்கௌண்ட்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பாட் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், கேஷ் ஒன்று. ஸோ 2 அக்கௌண்ட் வருது. இந்த 2ம் எதுக்கு கீழே வருது, எப்படி டிரான்சாக்ஷன் போட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நாமினலுக்கு கீழே வரும். ஏற்கனவே நம்ம இந்த 2 டிரான்சாக்ஷன் பார்த்த மாதிரியே தான். நாமினல் கீழே வரும்போது பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ வி ஹாவ் டு டெபிட் தட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். தென் கேஷ். கேஷ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி வி ஹேட் சீன் கேஷ் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது கேஷ் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வெளியே போகுது, கோஸ் அவுட். கேஷ் கொடுத்து தான் குட்ஸை நம்ம வாங்குகிறோம். ஸோ கேஷ் வெளியே போகும்போது அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அப்போது 4th டிரான்சாக்ஷனோட ஜேர்னல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 4,000 நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ 5th டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 100 rupees இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம். 18 அன்னைக்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். பெய்டு அப்படின்னாலே கேஷாக தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். சப்போஸ் பேங்க்கில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரூ பேங்க், த்ரூ என்இஎஃப்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. த்ரூ சிடிஎம் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தா தான் பேங்க் மூலியமாக பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இது டைரெக்டாக பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 100 அப்படின்னு கொடுத்துருக்கும் போது கேஷாக தான் பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம கேஷாக தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இங்கே 2 அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று, கேஷ் அக்கௌண்ட் ஒன்று. சரி, இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னா எதுக்கு கீழே வரும்? நமக்கு ப்ரீமியம் பெய்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். நாமினலுக்கு கீழே வரும். நாமினல் கீழே வரும்போது எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும்? நம்ம டெபிட் பண்ணணும். கேஷ் அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்? ரியல் அக்கௌண்ட்டு கீழே வரும். கேஷ் வெளியே போகும். பெய்ட் அப்படின்னாலே வெளியே போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நம்ம கேஷை கிரெடிட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ஸோ 5th டிரான்சாக்ஷனோட ஜேர்னல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கீழே நரேஷன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதுனா போதும். இப்போ அது அமௌண்ட் எவ்வளவு? 100. சரியா? இப்போ ஜேர்னல் இதுக்கு முன்னாடி லெசனில் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜேர்னலை நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 4th லெசனில் லெஜர் போஸ்டிங் அப்படின்னு புதுசாக ஒன்று இப்போ நம்ம போட போகிறோம். இந்த ஜேர்னல்லேருந்து லெஜருக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஜேர்னல் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம். 5 டிரான்சாக்ஷன், 5 டிரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் எழுதியாச்சு. இப்போ இந்த ஜேர்னலுக்கு லெஜர் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், செகண்ட் பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபோர்த் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். தென் மிஷினரி அக்கௌண்ட், தென் ஹரிஷ் அக்கௌண்ட், தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு, திரும்ப ஓப்பன் பண்ண வேண்டாம். தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ 7 அக்கௌண்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? லெட்ஜர் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்கள் நோட். இதிலிருந்து இது வரைக்கும் உங்களோட அக்கௌண்டன்சி நோட். இது சென்டர் பேஜ். இதுதான் உங்களோட சென்டர் ஆஃப் த நோட். ஓப்பன் பண்ணிக்கோங்க நோட்டை. இமேஜின் பண்ணிக்கோ, உங்கள் நோட்டை இப்படி 2 ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதில் லெஃப்ட் சைட் டெபிட், ரைட் சைட் கிரெடிட். ஓகேவா? உங்கள் நோட்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னா இது டபுள் சைட் நோட்டு, சிங்கிள் சைட் கிடையாது, டபுள் சைட் நோட்டு. ஜேர்னல் தான் சிங்கிள் சைடு எழுதணும். லெட்ஜர் வி ஹாவ் டு ரைட் டபுள் சைட். டபுள் சைடு ஓப்பன் பண்ணி ஒரு சைட் டெபிட், ஒரு சைட் கிரெடிட். அதாவது நீ இப்படி இருக்க, ஒரு நோட்டு உனக்கு முன்னாடி இருக்குன்னா அந்த நோட்டுக்கு நமக்கு லெஃப்ட் சைட் டெபிட்டு, நம்மளோட ரைட் சைட் கிரெடிட். இது நீ போட்டே ஆகணும் கண்டிப்பாக, டெபிட் கிரெடிட்னு. இது போடலைன்னா சம்மே தப்பு. ஸோ கண்டிப்பாக டெபிட் கிரெடிட் போட்டுருங்க.
தென் இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. நோட்டில் ஒரு 5-6 லைன் விட்டுட்டு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் 2 காலம் இருக்கும். இங்கே உனக்கு அமௌண்ட்டு காலம் நோட்டில் 2 காலம் இருக்கும். அதில் அவுட்டர் காலத்தில் அமௌண்ட்டுன்னு எழுதினா போதும், இல்லை இந்த மாதிரி சிம்பிள் எழுதினா போதும். இதை எழுதிக்கோங்க. தென் இந்த சைட், அதாவது ரைட் சைட் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், அவுட்டர் காலத்தில் அமௌண்ட்டு, டேட்டு, டெபிட், கிரெடிட் இதையும் கண்டிப்பாக போட்டுக்கணும். சரியாம்மா? இப்போ இது போட்டாச்சு. ஃபார்மட் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் ஒரு 5 லைன் விட்டுட்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஃபார்மட் எழுதணும் தனித்தனியாக. நான் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் மேலே மட்டும் எழுதியிருக்கேன், கீழே திரும்பவும் எழுதணுமா எல்லா அக்கௌண்ட்டும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதியே ஆகணும். உனக்கு நான் எழுதி போடுறது கன்ஃபியூஸாக இருந்தால் புக்கையும் பார்த்துக்கோ. புக்கில் உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனியாக ஃபார்மட் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நோட்லையும் கண்டிப்பாக எல்லா லெட்ஜருக்கும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி தனித்தனியாக ஃபார்மட் எழுதியிருக்கணும். ஓகே, இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஃபார்மட் எழுதியாச்சு. ஒரு 5-6 லைன் விட்டுட்டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், திரும்ப ஒரு 5 லைன் விட்டுட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபார்மட் எழுதிக்கோங்க. மிஷினரி அக்கௌண்ட் ஃபார்மட் அண்ட் ஹரிஷ் அக்கௌண்ட் ஃபார்மட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஃபார்மட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஃபார்மட். இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஃபார்மட் எழுதி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 7 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் பாருங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். என்னம்மா? அப்போது இங்கே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, அமௌண்ட் எவ்வளவு? 50,000. சரி, இதை கேஷ் அக்கௌண்ட்னா எங்கே நம்ம என்ட்ரி போடணும்? இங்கே தான் என்ட்ரி போடணும். கேஷ் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி போடணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நான் என்ன எழுதணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதக்கூடாது. ஏன்னா மேலேயே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இன்னொன்று லெட்ஜரில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன அக்கௌண்ட்டு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் உள்ளே வரவே கூடாது. இப்போ கேஷ் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா உள்ள கேஷுன்ற வார்த்தை வரவே கூடாது. பாசூஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா பாசுன்ற வார்த்தை உள்ளே வரவே கூடாது. எல்லா லெட்ஜருக்கும் அப்படி தான். சரி, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஜேர்னல். ஃபஸ்ட்டு ஜேர்னலை எப்படி நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் இதைத்தான் நம்ம இப்போ என்ட்ரி போட போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது நம்ம நேராக எங்கே போயிடணும்? கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். கேஷ் அக்கௌண்ட் போயிட்டோம் அப்படின்னா இங்கே கேஷுன்ற வார்த்தை உள்ளே வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே டூவில் இருக்குது பார்த்தீங்களா, டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு, அதைத்தான் எடுத்து எழுதணும். டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 அப்படின்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். இந்த டூ வந்து எப்பயுமே எங்கே வரும் அப்படின்னா இந்த சைடு, அதாவது லெட்ஜரில் டெபிட் சைடு தான் வரணும். டூன்ற வார்த்தை எல்லாமே இங்கே ஒன்றுக்கும் டூ போடணும். டெபிட் சைடு எழுதும்போது, கிரெடிட் சைடு எழுதும்போது கண்டிப்பாக பை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக டெபிட் சைட் டூ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட் சைட் பை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 எழுதியாச்சு. அடுத்து டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 இருக்கா, இதையும் நான் இப்போ லெட்ஜருக்கு கொண்டு போகணும். அப்போது இந்த அக்கௌண்ட் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்க்கணும். டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? இங்கே செகண்டாக பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இங்கே பாசு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு உள்ளே வரக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ட்ரி போடக்கூடாது. பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கீழே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு நம்ம எழுதணும். இந்த கேஷ் டெபிட். ஸோ இதை நம்ம எங்கே கொண்டு வரணும்னா கிரெடிட் சைட் கொண்டு வரணும். பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 50,000 போடணும். ஓகேவா? இப்போது செகண்ட் ஜேர்னல் பார்க்கலாம். செகண்ட் ஜேர்னலில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு கீழே போய் இந்த கேஷ் எங்கேம்மா இருக்குது? கிரெடிட்டில் இருக்கா, அதை கொண்டு போய் நம்ம டெபிட்டில் போடணும். அவ்வளோதான். இப்போ பாரு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு கீழே போகணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இந்த இருக்குது, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். தென் அதில் என்ன இருக்குது? டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த டூ கேஷ் அக்கௌண்ட்டை கொண்டு போய் நம்ம டெபிட் சைட் டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 6,000 போட்டாச்சு. கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட்டுக்கு போகும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கீழே இதை நம்ம போட போகிறோம். சரியா? அதே மாதிரி தான் அங்கேயும் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம், பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கீழே கேஷ் அக்கௌண்ட்டை போட்டோம். இங்கேயும் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு கீழே இந்த டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றத இங்கே கிரெடிட்டில் இருக்குது, அதை நம்ம இந்த சைட் டெபிட்டில் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 6,000 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம எங்கே போயிடணும்? அகைன் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். இங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் போய் என்ன பண்ணணும்?
இதை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு உள்ளே எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை உள்ளே எழுதணும். அப்போது ஃபர்னிச்சர் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. இங்கே நம்ம எங்கே போடணும்? கிரெடிட்டில் போடணும். பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 6000 போடணும். தென் தேர்ட் ஜேர்னல் மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட். மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும்போது டெபிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிஷினரி அக்கௌண்ட்டு கீழே வந்துட்டு அதுக்கு கீழே என்னம்மா இருக்குது? ஹரிஷ் அக்கௌண்ட் இருக்குது. மிஷினரி அக்கௌண்ட்டு கீழே ஹரிஷ் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ இது எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் இருந்தால் மிஷினரி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்? டெபிட் சைட் கொண்டு வரணும். டு ஹரிஷ் அக்கௌண்ட் 10,000. இன்னும் ஒரு விஷயம் மறந்துடாமல் செய்ய வேண்டிய விஷயம், லெட்ஜர்லையும் எல்லா இடத்துலையுமே டேட் போட்டுறணும். ஒவ்வொரு ஜேர்னலும் இங்கே என்ன டேட்டில் நடந்ததுன்னு சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த டேட் கண்டிப்பாக ஜேர்னல்லையும் இருக்கணும், லெட்ஜர்லையும் இருக்கணும். தென் அதுக்கடுத்து இப்போ ஹரிஷ் அக்கௌண்ட்டு கீழே போயிடலாம். அங்கே ஹரிஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துடணும் நீங்கள். தென் ஹரிஷ் அக்கௌண்ட்டு கீழே என்ன இருக்குது? ஹரிஷ் அக்கௌண்ட்டுக்கு பாருங்கள், மிஷினரி அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. அப்போ அந்த மிஷினரி அக்கௌண்ட்டை கொண்டு வந்து கிரெடிட் சைட் பை மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 10,000 போட்டோம். தென் அதுக்கடுத்து என்ன அக்கௌண்ட்டு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம எங்கே வரணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே டு கேஷ் அக்கௌண்ட் இங்கே என்னவா இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ இங்கே நம்ம டெபிட் சைடு 2017 June 10 டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 4000 போட்டாச்சு. தென் அதுக்கடுத்து பாரு, டு கேஷ் அக்கௌண்ட். இந்த கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே இப்போது இங்கே கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நம்ம எதை பார்க்கணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக பார்க்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இங்கே என்னவா இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்கே கொண்டு போகணும்? கிரெடிட் சைட் கொண்டு போகணும். கிரெடிட் சைட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4000 அப்படின்னு போட்டாச்சு. தென் லாஸ்ட் ஜேர்னல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ஆல்ரெடி. அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ எதை பார்க்கணும்? டு கேஷ் அக்கௌண்ட்டை தான் பார்க்கணும். இங்கே கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ அங்கே என்ன வாங்கணும்? டெபிட்டில் வரணும். டெபிட் சைட் வரும்போது என்ன பண்ணணும்? டு கேஷ் அக்கௌண்ட் 100 அப்படின்னு போடணும். அவ்வளோதான். இப்போது தென் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வரணும். லாஸ்ட்டாக என்ன இருக்குது? டு கேஷ் அக்கௌண்ட் 100ன்னு இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அகைன் நம்ம எங்கே போகணும்? இங்கே கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். கேஷ் அக்கௌண்ட் போகும்போது எதை பார்க்க போகிறோம்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இங்கே டெபிட்டில் இருக்குது. ஸோ இங்கே கிரெடிட் சைட் பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 100 அப்படின்னு போட போகிறோம். இவ்வளோ தான். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம். இந்த ஃபஸ்ட்டு சம் தெரிஞ்சால் தான் அடுத்த சம்ஸ்லாம் உங்களால் போட முடியும். இந்த சம் அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான். பட் உனக்கு கோல்டன் ரூல்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்த அப்படின்னா இந்த சம்மை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போடலாம். இந்த சம்மில் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் தேம் இன் த லெட்ஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கடுத்து நம்ம டேலி பண்ணுறது இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த சம்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்தளவு போஸ்ட் தான். அதனால் அங்கங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 பொறுத்தளவு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் என்ட்ரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணது, அதாவது லாஸ்ட் இயர் இருக்கும் இல்லையா, அந்த இயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை இப்போ நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வந்து போட்டிருக்குது. அவ்வளோதான். இப்படி நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், லாஸ்ட் இயர் க்ளோசிங்கில் நமக்கு கேஷாக ஒரு 45,000, ஸ்டாக்காக ஒரு 50,000, சோகன் அக்கௌண்ட் ஒரு 35,000. சோகன் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு சோகன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அது ஒரு 35,000. தென் ஃபர்னிச்சராக நம்ம கையில் ஒரு 50,000. இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங்கில் நமக்கு இருந்தது. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனிங் என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. திஸ் இயர் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஓப்பனிங் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது லயபிலிட்டி. டெபிட்டில் இருக்கிற இந்த 4 அசட், கிரெடிட்டில் இருக்கிற இந்த 2 லயபிலிட்டி. அதில் ராம் அக்கௌண்ட் ஒரு 20,000 இருக்குது. அப்படின்னா என்னது? நம்ம ராமுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஒரு 20,000. தென் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஜாய் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டா, கேபிட்டலாக ஒரு 1,60,000 போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நமக்கு சம்மில் ஏற்கனவே கொடுத்துருக்கு. கீழே இருக்க நரேஷனை பார்த்தா உனக்கு ஈஸியாக புரியும். நரேஷனில் பாரு, பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி brought forward அப்படின்னு இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் இருந்த அசட்ஸையும் லயபிலிட்டியும் இப்போ நம்ம ஃபார்வர்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு சம். உங்களுக்கு இந்த சம் புக்கில் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. எல்லாமே பேலன்ஸ் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே இருக்கு பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு.
அப்படின்னு. ஸோ இது எல்லாம் இப்போ என்ன ஆக போகுது, லெட்ஜருக்கு போஸ்ட் ஆக போகுது. சரி, இப்போ லெட்ஜர்ல எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பாரு, ஜர்னல்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்கு, கேஷ் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட், சோஹன், ஃபர்னிச்சர், ராம், ஜாய். ஸோ இங்க 6 அக்கௌண்ட் இருக்கு. 6 அக்கௌண்ட்டையும் லெட்ஜர்ல ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், லெட்ஜர் ஓபன் பண்ணும்போது எல்லா அக்கௌண்ட்டையும் சைமல்டேனியஸா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ராம் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட், சோஹன் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட் அண்ட் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த ஆர்டர் படியே தான் இங்க நம்ம லெட்ஜர் ஓபன் பண்ண போறோம். ஸோ லெட்ஜரை ஓபன் பண்ணிட்டு ஃபார்மட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஃபார்மட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் போன சம்லையே. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், அமௌண்ட் அவுட்டர் காலத்துல எழுதணும். நோட்ல டபுள் சைடு ஓபன் பண்ணணும். தென் அந்த சைடு ரைட் சைடு டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் அண்ட் அமௌண்ட். டெபிட், கிரெடிட் கண்டிப்பா எழுத வேண்டியது. இந்த டெபிட் கிரெடிட் எழுதுனா சம் தப்பு. ஸோ 6 அக்கௌண்ட் இப்போ ஓபன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஜர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜர்னல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் டெப்டர் 45,000 இருக்கு. ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்ல பாருங்க, பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டுருவோம். ஏன்னா பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி சம்ல என்ன போட்டிருந்தோம், கேஷ் அக்கௌண்ட் கீழே அந்த கேஷ் யாருக்கு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு போட்டிருந்தோம். பட் இதுல பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டுருக்கோம். ஏன்னா சம்லையே நரேஷன்ல பார்த்தீங்கன்னா பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் brought forward அப்படின்னு இருக்கு. அப்ப லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் தான் இது எல்லாமே. அதனால எல்லாத்தையுமே லெட்ஜர்ல கவனமா கவனிச்சேன்னா புரியும். எல்லாத்துலயுமே நம்ம பேலன்ஸ் அப்படின்னு போட்டா போதும். ஏன்னா இதுக்கு ஈக்குவலான டெபிட் என்ட்ரி கிடையாது. அதாவது டெபிட்டுக்கு ஏற்ற ஈக்குவலோ கிரெடிட்டுக்கு ஏற்ற ஈக்குவல் டிரான்சாக்ஷனோ இந்த ஜர்னல்ல இல்லை. அதனால நம்ம ஒரு ஜர்னலுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பேலன்ஸ் அப்படின்றத தான் நம்ம இப்போ காட்ட போறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல கேஷா நமக்கு கொண்டு வந்திருக்க பேலன்ஸ், கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி என்ன இருந்தது, டெபிட்ல இருந்தது. ஸோ நம்ம இங்க டெபிட்ல 2 பேலன்ஸ் brought down அப்படின்னு போட்டு 45,000 போட்டாச்சு. தென் செகண்ட் பாருங்க, ஸ்டாக் அக்கௌண்ட். இப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் போறோம். ஸ்டாக் அக்கௌண்ட் இங்க ஸ்டாக் எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைடு ஸ்டாக்கா நமக்கு பேலன்ஸா இருக்கிறது. ஸோ 2 பேலன்ஸ் brought down 50,000. டேட் எழுத மறந்துடக்கூடாது. எல்லாத்துலயுமே இந்த டேட் எப்படி வரும் அப்படின்னா 2017 ஜான் 1 தான். ஏன் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற என்ட்ரி இது ஓபனிங் என்ட்ரி. அதனால ஸ்டார்ட் பண்ற டேட் ஜனவரி 1. அதனால எல்லாத்துலயுமே நமக்கு ஜனவரி 1 தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா சோஹன் அக்கௌண்ட். சோஹன் அக்கௌண்ட்ல ஒரு 35,000 இருக்கு. அது டெபிட்ல இருந்தது. ஸோ அதே மாதிரி இங்க சோஹன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட் 2017 ஜனவரி 1 2 பேலன்ஸ் brought down 35,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 50,000. இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்ல இருந்தது. ஸோ அகைன் இங்க நம்ம டெபிட் சைட் 2017 ஜனவரி 1 2 பேலன்ஸ் brought down 50,000. பேலன்ஸா நமக்கு ஃபர்னிச்சரா நமக்கு 50,000 இருக்கு. தென் ராம் அக்கௌண்ட், ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கு. அதையும் நம்ம ஆரம்பிச்சு வச்சிட்டோம். ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சாச்சு. ராம் அக்கௌண்ட் அண்ட் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு ரெண்டுமே நமக்கு கிரெடிட் சைடு இருந்தது இல்லையா. ராம் அக்கௌண்ட்டும் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கிரெடிட் சைடு இருந்ததால கிரெடிட் சைடு பேலன்ஸ் brought down போட்டுருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 2017 ஜனவரி 1 பை பேலன்ஸ் brought down. ராம்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 20,000. தென் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் brought down போட்டு அவர் கேபிட்டலா ஒரு 1,60,000 போட்டிருக்காரு. இதுதான் செகண்ட் சம். இப்போ நம்ம